கூத்தம்பலத்தின் அன்பு நிறைந்த உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நூல் திறனாய்வு நிகழ்ச்சியினுடைய முதலாவது நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றோம். ரைட். பாஸ்கா அப்படின்ற சொல் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு பாஸ்கா அப்படின்ற சொல் வந்து என்னன்னு தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு ரைட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு கூட இருக்கலாம். இது வந்து பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லாக காணப்படுது. பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா போர்த்துகேயரால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் இந்த பாஸ்கா அப்படின்ற சொல். இத பத்தின ஒரு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாஸ்கா சார்ந்து ஒரு ஆய்வு நூல் வந்து வெளிவந்திருக்குது. இந்த நூல் பற்றிய விரிவான தகவல்களை தான் இன்றைக்கு நம்ம நூல் திறனாய்வு நிகழ்ச்சியில பார்க்கறதுக்காக காத்திருக்கிறோம். பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் இந்த நூல் வந்து யாரால எழுதப்பட்டது அப்படின்னு பாக்குறப்போ கலாநிதி அழகியா விமலராஜ் அவர்களால் எழுதப்பட்ட நூலாக காணப்படுகின்றது. இந்த நூலை பார்த்தீங்கன்னு சொன்னா நூலாசிரியனுடைய கலாநிதி பட்டத்திற்கு ஆய்வினை மேற்கொள்ளப்பட்டு இறுதியில வந்து அச்சு வடிவமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் அப்படின்ற நூல் இந்த நூல் தான். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 2019 தொடக்கம் 2022 வரையான காலப்பகுதிக்குள்ள இந்த புத்தகத்திற்கான ஆய்வினை மேற்கொள்ளப்பட்டு 2025ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தினால வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த புத்தகத்தை நீங்க இலங்கையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இலங்கையின் விலை வந்து 1500 ரூபாய். இதே நீங்க இந்த புத்தகத்தை இந்தியாவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் 300 ரூபாய். ரைட். பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை யாரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களால தான் இந்த நூலுக்குரிய அணிந்துரை வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. ரைட். அணிந்துரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நூல்ல உள்ளடக்கப்பட்டிருக்கிறதான விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்த மாதிரி இருந்தா இந்த நூலுக்கான முன்னுரை வந்து நூல் ஆசிரியர் அவர்களால் எழுதப்பட்டிருக்குது. அணிந்துரை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டிருக்க விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பாஸ்காவின் தோற்றவாயும் இறையியலும் சிந்தனையும், இரண்டாவதாக இலங்கை இந்திய நாடுகளில் பாஸ்காவின் பரவலாக்கம், மூன்றாவதாக இலங்கையில் பாஸ்கா அதனுடைய நிகழ்த்துகையும் அரங்க முறைமைகளும் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து நான்காவதாக தமிழ்நாட்டில் பாஸ்கா நிகழ்த்துகையும் அரங்க முறைமைகளும் விடயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து இறுதி பகுதியாக சமுதாய அரங்கியலும் பண்பாட்டு அரசியலும் அப்படின்ற விடயங்கள் வந்து இந்த நூலினுடைய உள்ளடக்கத்துல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் இந்த நூல் வந்து இதுவரை பார்க்கப்படாத பல புதிய கண்ணோட்டங்கள்ல பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அரங்கவியல், பண்பாட்டியல், அரசியல், வரலாற்றியல், இறையியல் இப்படின்ற கண்ணோட்டங்கள்ல வந்து இந்த பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் புத்தகமானது நோக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதோடு இந்த பாஸ்கா வந்து சமுதாய அரங்க வடிவம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாஸ்கா எனும் பலமான சமுதாய அரங்க வடிவம் பலவீனமாக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நூல் விவாதிக்குது. அது மட்டும் இல்லாம போர்த்துகேயரால இலங்கை இந்திய நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பாஸ்கா பிற்பட்ட காலங்களில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் வந்து இந்த நூல்ல வந்து விவாதிக்கப்பட்டிருக்குது. பாஸ்கா நாடகம் அரங்கியலும் அரசியலும் இந்த நூலுக்குரிய அணிந்துரை எழுதிய ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய கருத்துக்களை இனி நம்ம பார்க்கலாம். அறிமுக உரையிலிருந்து அதாவது குறிப்பா பாஸ்கா அப்படின்ற பெயரில் இருந்தே தன்னுடைய அறிமுக உரையை ஆரம்பிப்பது மட்டும் இல்லாமல் விவிலிய வாசிப்பு, தேவாலய வழிபாடுகள், மன்றாட்டுக்கள், திருவிழாக்கள் இப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற சராசரி கிறிஸ்தவர்களுக்கு கூட இது வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இங்கு அணிந்துரை ஆசிரியர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கின்றாரு. ஒரு ஆய்வினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப அதாவது ஆய்வினுடைய எல்லை, ஆய்வினுடைய நோக்கம், ஆய்வினுடைய கருதுகோள், ஆய்வு அணுகுமுறை இப்படின்ற தளங்களுக்கு ஏற்ப அதே சமயம் அந்த தளங்கள்ல முன்னோடிகளாக இயங்கியவர்கள் சார்ந்த அறிமுகத்தையும் வந்து இங்கு நூலாசிரியர் மிக தெளிவானதாகவும் சுருக்கமானதாகவும் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அணிந்துரை ஆசிரியரான ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டார் வழக்காட்சியல் அப்படின்ற அறிவுத்துறையானது 100க்கு மேற்பட்ட வகை மாதிரிகளை தன்னுள் கொண்டிருப்பதாகவும் இது அவ்வளவுத்தையுமே வந்து பொதுவாக வழக்காறு அப்படின்ற ஒரு பெயரை வந்து குறிப்பிட்டு அழைக்கின்றாங்க. இந்த வழக்காறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று இணக்கமானதாகவும் சிலது ஒன்றோடு ஒன்று வேறுபட்டதாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில இணக்கம் அப்படின்ற சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு வழக்காருக்கும் இன்னொரு வழக்காருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையின் கூறுதான் இங்கு இணக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த வகையில இந்த நாட்டார் வழக்காட்சியல்களை வந்து 4 வகைகளாக வகைப்படுத்தியிருக்கின்றாங்க. முதலாவது வந்து வழக்காறு, வாய்மொழி வழக்காறு அல்லது வாய்மொழி அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது சமூக பழக்க வழக்கங்கள், மூன்றாவது நாட்டார் நிகழ்த்துகை கலைகள், நான்காவது பொருள்சார் பண்பாடு. இந்த 3வது வகைகளுக்குள்ளதான் நிகழ்த்துகை கலைகளான இந்த நாட்டார் நாடகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளடங்குது அப்படின்றது இங்கு அணிந்துரை ஆசிரியரான ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களது கருத்தாக காணப்படுகின்றது.
தமிழ்நாட்டிலும், இலங்கையிலும் குறிப்பாக தமிழர்கள் பூர்வீக குடிகளாக அதிகமாக வாழக்கூடிய வடக்கிலும், கிழக்கிலும் காணப்படுகின்ற பாஸ்காவினை மையமாக வைத்துதான் பாஸ்கா நாடகம், அரங்கியலும், அரசியலும் என்ற நூலானது எழுதப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்படியான சமயம் சார்ந்த நிகழ்வுகள வந்து ஆய்வு பொருளாக மேற்கொள்ற ஒரு ஆய்வாளன், எப்படியான தளங்கள்ல இயங்க வேண்டும் அப்படின்றத வந்து இங்கு சிவசுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றாரு. அத பார்க்கும்போது முதலாவதா அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நாடக பணுவலை படித்தவனாகவும், அதன் நிகழ்த்திகளிட பார்வையாளனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம, நாடக கலைஞர்கள், அதன் இயக்குனர்கள், பார்வையாளர்கள், புரவலர்கள் இப்படியானவங்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒருவனாக காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சடங்குகள், கோட்பாடுகள் சார்ந்த அறிவும், ஆர்வமும் ஆய்வாளனுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. 2வது விஷயமா அவர் என்ன விடயங்கள குறிப்பிட்டாருன்னு பார்க்கும்போது, நாடகத்தின் மைய கருத்த விட்டு விலகி நின்றாலுமே வந்து, அந்த செய்திகள புறக்கணிக்காது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து 3வது விஷயமா அவர் என்னத்த குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, நாடக பணிகள், நாடக அரங்கம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள மட்டுமே நின்று விடாமல், அதையும் தாண்டி ஒப்பனை, நிதி ஆதாரம், அரங்க பயிற்சி இப்படியான விஷயங்களை தேடுறது மட்டுமல்லாமல், துண்டு பிரசுரங்கள், வரலாற்று பின்புலங்கள், காகிதங்கள், ஆவணங்கள் இப்படியான விடயங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில இவருடைய கருத்துப்படி ஒரு ஆய்வாளன் இப்படியான 3 தளங்கள்ல இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதோடு, இந்த நூலினுடைய ஆசிரியர் அதாவது கலாநிதி அழகிய விமல்ராஜ் அவர்கள் இந்த 3 தளங்களிலுமே வந்து ஆர்வத்துடனும், சிறப்பாகவும் இயங்கியிருக்கிறார் அப்படின்றத வந்து இங்கு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கின்றாரு. பாஸ்கா என்றால் என்ன? அதனுடைய மூல மொழி என்ன? பாஸ்கா அப்படின்றதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? அப்படின்ற ஒரு விரிவான தகவல்கள வந்து இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல், ஆ பாஸ்கா சார்ந்து விவிலியத்துல என்னென்ன மாதிரியான விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தொகுப்பையும் வந்து இந்த நூல்ல வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிடுவதோடு, ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாஸ்கா வந்து பொம்மைகளை வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு வந்து மனிதர்கள் நடிக்கும் பாஸ்காவாக மாற்றம் பெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து இது எப்படி ஒரு நாடக வடிவமாக வளர்ச்சி அடைஞ்சுச்சு, அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பதிவ வந்து இந்த நூல் வந்து வழங்கியிருக்கு அப்படின்றத வந்து இங்கு அணிந்துரை ஆசிரியரினுடைய கருத்தாக காணப்படுகின்றது. சமுதாய அரங்கியலும், பண்பாட்டு அரசியலும் என்ற தலைப்பிலான 5வது இயல் இந்த நூலினுடைய இறுதி இயலாக அமைஞ்சிருக்குதாம். அந்த வகையில இந்த நூலினுடைய இறுதி இயல்ல வந்து இந்த நூலாசிரியர் அதாவது கலாநிதி அழகிய விமல்ராஜ் அவர்களுடைய ஆய்வு புலமை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்க தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்கா என்ற சமய சடங்கின் வளர்ச்சி நிலையில் உருவான பாஸ்கா நாடகங்கள்ல வந்து சமுதாய அரங்கிற்கான கூறுகள் இருக்குது அப்படின்றது தான் இங்கு நூலாசிரியரின் கருத்து அப்படின்றதையும் வந்து இங்கு அணிந்துரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா சமுதாய அரங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஜின் பான் ஓவன் அவருடைய கருத்தை வந்து மேற்கோளா இங்க காட்டியிருக்கின்றாங்க. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சமுதாய அரங்கம் என்பது இயக்கமுடையது, ஏற்புடையது, ஆற்றல் மிக்கது. அது மக்கள் குழுக்களையும் நிகழ்த்துபவர்களையும் வெளிப்படுத்தும். ஏனென்றால் இது பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட வெளிகளுக்கு அப்பால் உள்ள இடங்களிலேயே நிகழ்த்தப்படுகின்றது. இக்கலை வடிவம் பெரும்பாலும் மேட்டுக்குடி மக்களாலும் கொள்கை உருவாக்குபவர்களாலும் பெரிதும் புறக்கணிக்கப்படுகின்றது அப்படின்ற கருத்தை வந்து இங்க சுட்டிக்காட்டுவதோடு, ஆஹ் சமய நாடகமான பாஸ்கா நாடகம் எவ்வாறு சமுதாய நாடகமாக மாறுகின்றது அப்படின்றதையும் இங்கு நூலாசிரியர் நிறுவியிருக்கிறார் அப்படின்றத ஆஹ் அணிந்துரை ஆசிரியர் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பாஸ்கா நாடகம் குறித்து பார்த்தோம்னு சொன்னா, இத வந்து ஒரு சடங்கு அரங்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சடங்கு அரங்கு அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் வந்து இங்க ஆய்வு பொருளாக வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சமய குருவோடு தொடர்புடைய விஷயங்கள் தான் இதுக்குள்ள உள்ளடங்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி மக்கள் வந்து தனிமையாவோ அல்லது கூட்டாவோ சேர்ந்து இயங்குற ஒரு விஷயத்தையும் கூட இதுக்குள்ள வந்து உள்ளடக்குறாங்க. தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது, சமுதாய அரங்கியலும், பண்பாட்டு அரசியலும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல் அப்படின்னா என்ன? இந்த அரசியலுக்கும், பாஸ்காவுக்கும் என்னதான் அப்படி தொடர்பு இருக்கு? பாஸ்காவுல என்னதான் அப்படியான அரசியல் பேசப்படுது? அப்படின்ற விஷயங்கள வந்து நம்ம விரிவா பார்க்க ஆரம்பிக்கும்போது, இங்க என்ன விஷயத்த குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா, ஆ கத்தோலிக்க திருச்சபையின் அதிகார மையத்துக்கும், அதற்கு வெளியில காணப்படுற சாமானிய கிறிஸ்தவர்களுக்கும் இடையில இருக்கிறதான பாஸ்கா நிகழ்வுல மையமாக வைத்துக்கொண்டு உருவாகிற முரண்பாடத்தான் இங்க வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க. இங்க குறிப்பிடப்படுறதான இந்த அரசியலை பத்தி நம்ம அறியணுமாக இருந்தால், பாஸ்கா நாடகம் தமிழ் கிறிஸ்தவத்துல அறிமுகமான காரணத்தையும் வந்து நம்ம அறிந்து கொள்றது வந்து ஒரு முக்கிய தேவையாக இருக்கு அப்படின்றதும் வந்து இந்த நூல்ல வந்து மிக முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்துமே நம்ம பார்த்தோமா இருந்தா, தமிழ்நாட்டில நிறுவன சமயங்களாக காணப்பட்ட சைவம், வைணவம் ஆகிய 2மே வந்து தேரோட்டம், சப்பர உலா அப்படின்ற 2 விஷயங்களுமே வந்து அங்க திருக்கோயில வந்து ஆளுகை செய்ற கனத்தாரோட ஆட்சிக்குள், அது அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் காணப்பட்டிருக்குது.
ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து மக்களுடைய உடல் உழைப்ப வந்து நல்குறது வந்து ஒரு கடமையாக காணப்பட்டிருக்குது. இப்படியான நேரங்கள்ல கதை பிரசங்கம், கூத்து, நாடகம், நாட்டியம் இப்படியான விடயங்கள் வந்து அங்க நடைபெறுகின்ற போது, அங்க வந்து பார்வையாளரா போற மக்கள் வந்து கிறிஸ்தவர்களா இருந்து பார்வையாளர்களா போனவங்களா காணப்படுறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து பழைய மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து திரும்பி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலனியவாதிகள் வந்து அஞ்சுறாங்க. ஸோ இவங்க அஞ்சினனால என்ன ஒரு விஷயத்த கையாளுறாங்கன்னா, சமயத்தோடு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு கலை வடிவத்த வந்து இந்த மக்களுக்கு வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி அவங்க அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பொம்மை பாஸ்கா அல்லது உடக்கு பாஸ்கா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதுதான் தொடர்ந்து வாசாப்பு நாடகம், பாஸ்கா நாடகம் அப்படின்ற வகையில வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதா வந்து இந்த புத்தகத்துல வந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்கா அரங்கினுடைய இறைமக்கள் குழுவின் மீது போர்த்துகேயர் காலம் தொட்டு இன்று வரையான காலப்பகுதியில வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகார அரசியல் வந்து எப்படியான தாக்கங்களை செலுத்தியிருக்கு அப்படின்ற விஷயங்கள வந்து ரொம்ப விரிவாக வந்து இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதிய ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, சடங்கோடு இணைந்திருந்த ஒரு அரங்கை சடங்கிலிருந்து பிரித்து உளவியல் அடிப்படையில் பார்வையாளர்களுக்கும் அரங்குக்கும் இடையில வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துற ஒரு செயலாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து இங்கு நூலாசிரியர் ஆணித்தனமான தனது கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழக நாட்டார் வழக்காட்சியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சிறுபான்மை சமயத்தினரின் வழக்காறுகள் வந்து கண்டு கொள்ளப்படாத நிலைமையில வந்து இப்ப ஓரளவுக்கு வந்து அதுல வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதோடு, இப்படியான இந்த ஒரு மாற்றங்களுக்கு இந்த நூல், அதாவது பாஸ்கா நாடகம், அரங்கிலும் அரசியலும் இந்த நூல் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள்ல ஒன்றாக வந்து குறிப்பிடப்படுவதோடு, இந்த நூலாசிரியர் வந்து இந்த பணியில வந்து தொடர்ச்சியாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நூலுக்கான அணிந்துரை எழுதி முடிச்சிருக்கிறார் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். ரைட். இந்த நூல் பத்தினதான ஒரு முழு விபரத்தையுமே வந்து தன்னுடைய அணிந்துரையினூடாக வந்து ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த விஷயங்கள தான் இப்போ நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன்னா, இவர் குறிப்பிட்டதான இந்த தகவல்களை வந்து இந்த நூலுக்கான ஒரு திறனாய்வா கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில கண்டிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள், தமிழர்கள் இன்னுமே புத்தகங்கள வாசிக்கக்கூடிய ஆர்வமுள்ள அனைவருமே வந்து வாங்கி படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புத்தகமாக வந்து இந்த புத்தகத்த குறிப்பிடலாம். எனவே கண்டிப்பா அனைவரும் வாங்கி படிங்க. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. பாஸ்கா சார்ந்து சொல்லப்படாத ஒரு வரலாறு வந்து இந்த புத்தகம் வந்து பேசப்பட்டிருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா வாங்கி இந்த தகவல்கள தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும் கூட. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க. பாஸ்கா நாடகம், அரங்கியலும் அரசியலும் என்ற இந்த புத்தகம். ரைட். மீண்டும் ஒரு நூல் திறனாய்வு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பி சவுந்தரராஜா ரோஸ்லி. நன்றி, வணக்கம்.